அவருக்குள் அதாவது அவருக்கு எல்லா அதிகாரங்களும் கீழ்ப்பட்டு இருக்கிறது, அடங்கி இருக்கிறது. அப்படி எல்லா அதிகாரத்திற்கும் மேலான அதிகாரம் படைத்தவராகிய இயேசு கிறிஸ்துவினால் அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணமுள்ளவராய் இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் நாம் மனிதர்களாகிய நாம் இந்த முழுமையை, பூரணத்தை பெறுகிறோம். ஸ்தோத்திரம். சரி, அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம், யோவான் கூட சொல்றார், அதுதான் சொல்றாரு. யோவான் 1:16 அதுதான் சொல்றாரு பாருங்க. அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அவர் பரிபூர்ணமாயிருந்தார், இயேசு கிறிஸ்து பரிபூர்ணமாயிருந்தார். அவருடைய பரிபூர்ணத்தினாலே நாம் எல்லாரும் அந்த பரிபூர்ணத்தை பெற தேவ கிருபையை பெற்றிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இயேசு கிறிஸ்துவினாலே நாம் பரிபூர்ணமுள்ளவர்களாக இருக்கிறோம். மனிதத்தன்மையும் தேவத்தன்மையும் கலந்து இது பூரணமாக, கொஞ்சம் கூட இது கால்வாசி அதில் அரைவாசி எல்லாம் கிடையாது, முழுமையாக நாம் கிறிஸ்துவின் மூலமாக நாம் பரிபூர்ணமுள்ளவர்களாக இருக்கிறோம்.